இந்த வரிகள் கேட்டபோது எனக்கான இதம் குடுத்தது. எனக்கு அவ்ளோ நம்பிக்கை குடுத்தது. என் கூட டிராவல் பண்ணுச்சு. எப்ப கேட்டாலும் என்ன இந்த வரிகள் வந்து என்ன டிஃபைன் பண்ணிடும். அப்படி என்னைக்காவது கண்ணீர் வந்திருக்கா உங்களுக்கு? இருக்கு மேம். நிறைய பாட்டு இருக்கு. ஒரு வெள்ளை புறா பாட்டு இருக்கு இல்லையா, அது சோகமா வரும். அது சரணத்தில் ஒரு இடத்துல, அது சின்ன வயசுல அந்த பாட்டு என் கூடயே இருக்கும் எப்பயுமே. தலைவிதி என்னும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதுன்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். அந்த சூழலுக்குள்ள அவ்வளோ மனசுக்கு எனக்கு இதாக இருக்கும். அதுவே மகிழ்ச்சியான தருணத்தில் டூயட்டாக வரும் அதே பாட்டு. மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறத்தை பார்க்காது அப்படின்னு ஒரு வரி. இதெல்லாமே அந்த டைமில் எனக்கு ரொம்ப துணிகிட்டே இருந்த வரிகள். அப்புறம் வெளியே கதை எழுது வாலியையாவோட பாட்டு. அது இந்த காரணத்துக்காக தான் என்னை அது புஷ் பண்ணுன்னு எனக்கு தெரியாது அந்த வயசில். இந்த வரிகள் எல்லாம் டிஆரோட பாட்டு வரிகள்லாம் எனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கு. தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார்னு ஒரு பாட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த மனசு சிந்திச்சான்னு இப்போ எனக்கு தோணுது. அந்த வயசில் அந்த வரிகள் என்னென்னமோ பண்ணும். அந்த கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம்னு ஒரு பாட்டில் இருப்பார். கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம், கலை இழந்த மாடத்திலே முகாரி ராகம்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து கிணற்றுக்குள் வாழும் தவளையை போலே மனசுக்குள் வாழும் ஆசைகள் கோடி அப்படின்னு எழுதியிருப்பார் அவர். இந்த ஓமை, இந்த உருவகங்கள்லாம் இவங்க மூலமாகவே எனக்கு வந்துருச்சு. அதன் பிறகு படிக்க படிக்க தெரிஞ்சுக்கிட்டனே தவிர எனக்கு நிறைய சினிமா பாடல்கள் மூலமாகவே தமிழ் இலக்கியமே எனக்கு பழக்கமாயிடுச்சு.